போகி ஸ்பெஷல் நல்ல சாஃப்டான போலி ரெசிபி, அதுவும் கோதுமை மாவுல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல நெய்யை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான டவ்வை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துல டவ்வை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துக்கிற டவ் காயாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை அது மேல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். 1 hour அது ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். அடுத்து எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் பேனுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அது கூட 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் நம்ம அரைக்கும் போது ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை கொஞ்சமா கலந்து விட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு துருவிய வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே மைய நல்லா அரைச்சி எடுத்திருக்கிற கடலைப்பருப்பு மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சில நொடிகளுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டு குக் பண்ணிக்கலாம். தூசி இல்லாத மண்டை வெல்லத்தை துருவி சேர்த்துக்குங்க. அப்போதான் நம்ம வெள்ளை சிறப்பை ரெடி பண்ணணும், அதை ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் டைரக்டா அரைச்ச பருப்பு மற்ற பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஈஸியாக பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பூரணம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். பூரணம் லைட்டாக திக்காயிடுச்சிங்க. அதை கரண்டியிலேருந்து நம்ம எடுத்து போடும்போது கரண்டியை விட்டு அழகாக ஃப்ளோ ஆகணுங்க. அது கரெக்டான பதம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. பூரணம் ஆற ஆற இன்னும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. அடுத்து 1 மணி நேரம் ரெஸ்ட்ல இருந்த மாவை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூரணத்தை கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். டவ் உருண்டையை விட இந்த பூரண உருண்டை ஒரு சுத்து சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுத்து சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா கோதுமை மாவை தூவி விட்டு ஒரு உருண்டையை அது மேல வச்சு சின்னதா தேய்ச்சி விட்டுக்கலாம். நடுநடுல வரமாவு சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி எடுத்ததை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு விட்டுக்கலாங்க. அதுக்கும் மேல பூரண உருண்டையை ஒன்று வச்சு விட்டுக்கலாம். கொழுக்கட்டையை கவர் பண்ற மாதிரி சுத்தி இப்படி கவர் பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணதுக்கு அப்புறம் மேல சேர்ந்து இருக்கிற அந்த எட்ஜை மறுபடியும் ஒரு சுத்தி விட்டு நடு பகுதியை இப்படி சீல் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கவர் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் சப்பாத்தி கட்டையில கொஞ்சம் கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சீல் பண்ண பகுதியை பாட்டம்ல, அதாவது கவுத்து வச்சு மறுபடியும் மேல கொஞ்சம் மாவை தூவி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா உருட்டி விட்டுக்கலாம். ஆனா எல்லா பக்கமும் ஈவனா உருட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்புல தவா வச்சு விட்டுக்கலாங்க. தவா சூடான உடனே கொஞ்சமா எண்ணெயை விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துருக்கிற லேயரை அதுல சேர்த்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சில நொடிகளுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். உடனே கரண்டியை விட்டுடாம ஒரு சில நொடிகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் சில நொடிகளுக்கு அப்புறம் சுத்தி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இப்படி மாற்றி வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மறுபக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கோதுமை மாவுல நல்ல சாஃப்டான போலி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.